தேவனே, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் துணிகரமான பாவங்களை செய்கிறவங்களை ஆண்டவர் தண்டியாமல் விட மாட்டார். அவங்களுக்கு மன்னிப்பும் கிடைக்காது. எது துணிகரமான பாவம் அப்படின்னா, தப்பு பண்ணிட்டு குற்ற மனசாட்சியே இல்லாம அவன் யோக்கியனா, இவன் யோக்கியனா, இவன் நல்லவனா, அவன் நல்லவனா, அவர் கூட இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிறாரு, இவர் கூட இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தன்னை யார் நியாயப்படுத்துறாங்களோ அவங்க தான் துணிகரமான பாவம் உடையவர்கள். கவனிங்க, துணிகரமான பாவத்தை ஆண்டவர் விட மாட்டார். துணிகரமான பாவம் செய்யறவங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது. இது எதுன்னா, தப்பு பண்ணிட்டு அந்த மனசாட்சி குத்தல் அப்படின்னா, அந்த மனசாட்சி இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி அவனோட நான் பரவாயில்லன்னு சொல்லுமே. ஆனால் இல்ல, அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான், அவன் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறான், அப்படி பண்றான் இப்படி பண்றான், ஆனா நான் அதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு தன்னை யார் நியாயப்படுத்துறாங்களோ அவங்க பாவத்தை மன்னிக்கவே முடியாது ஆண்டவர். அதுக்கு பேர் தான் என்னன்னா துணிகரமான பாவம். தப்பு பண்ணிட்டீங்களா, மனசுக்குள்ள எல்லாரும் செய்யாததையா நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. அவங்க எல்லாம் பண்ணாததா, நான் பண்ணது கொஞ்சம், அவங்க பண்ணது ரொம்ப அதிகம். நான் அவங்கள மாதிரி ஒன்றும் பைபிளை தூக்கிட்டு போகலையே, நான் அவங்கள மாதிரி ஒன்றும் சுவிசேஷம் அறிவிக்கலையே, நான் அவங்கள மாதிரி ஒன்றும் கை சர்ச்சில் போய் ஐயோ ஐயோன்னெல்லாம் கத்தலையே, நான் ஜஸ்ட் ஜீசஸை நேசிக்கிறேன், நான் ஒன்ன மாதிரி மணிக்கூர் கணக்காக ஜெபம் பண்ணல, ஒன்ன மாதிரி நான் ஊழியம் செய்யலை அப்படின்னு தங்க மனசுல நிரபராதின்னு நினைக்கிறவங்க என்ன பாவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா துணிகரமான பாவம். ஆனா தப்பு பண்ணோம், கர்த்தர் சமூகத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னதான் இருந்தாலும் நான் அப்படி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பண்ணியிருக்க கூடாது ஆண்டவரே, மிஸ்டேக் என் மேலதான் ஆண்டவரே, நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல ஆண்டவரே, அவங்க எல்லாருமே நீதிமான்கள் ஆண்டவரே, ஆனா நான் நீதிமான் இல்லப்பா அப்படின்னு நொறுங்குண்டதுமான இருதயத்தோட கர்த்தர் சமூகத்தில் நின்னீங்கன்னா கர்த்தர் என்னைக்குனாலும் உங்களை தூக்காம விட மாட்டார். அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராமா. ஸோ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நமக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும். நீர் பிரியப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே. எல்லாரும் எடுங்கள், சங்கீதத்தை எடுக்கலாம், அந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது தான் தவறு செய்யும் போது அவன் செய்த தவறை நினைத்து அவன் வருந்தி கர்த்தருடைய சமூகத்திலே அவன் ஒப்புரவான அந்த சங்கீதத்தை நாம் எல்லாரும் வாசிக்க போறோம். 51வது சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். பஸ்தேபாலிடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உயர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சூழ்நிலை அப்படின்னா, பர்சேபாலிடத்தில் தப்பு பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இவர் அதை பெரிய விஷயமா எடுக்கல. ஏன்னா ராஜாக்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு விட்டுட்டாரு. இவர் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருக்கிறாரு. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் எச்சரிக்கிறார். என்ன நினச்சிட்டு இருக்க நீ, என்னமோ ஆண்டவர் கண்டுக்கலன்னு நினைக்கிறியா? இல்லை, கர்த்தர் உன் மேலே கோபமாக இருக்கிறாரு. சொன்ன உடனே நான் என்ன பெரிய பாவம் பண்ணேன், நான் என்ன பெரிய தப்பு பண்ணேன், இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் செய்யாத நான் செஞ்சு போட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்கலாமா அப்படின்னு நிரூபிக்காம, சரி 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 ஏதாவது பலி செலுத்தலாமா, போய் ஒரு 10 ஆடை பலி செலுத்திட்டு வாங்க, ஒரு 20 ஆடை எனக்காக பலி செலுத்திட்டு வாங்க, கர்த்தர் என்ன மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடாம ஆண்டவரோட, அவன் ராஜாவா இருந்தது அடுத்தது, கர்த்தரோட உள்ள உறவை சரி பண்றதுக்கு இவரே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த செய்த பாவத்திற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்துல இரக்கத்துக்காய் கெஞ்சுறார். அந்த சங்கீதம் தான் வாசிக்கலாம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும்.
என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், ஒரு நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதிலை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உம் பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல். சோ ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும், ஒரு குட்டியா ஒரு பொய் சொன்னா கூட, ஆண்டவரை நீங்க நேசிக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்படியே தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து, சாரியப்பா, நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாம நடந்துட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க கர்த்தர் சமூகத்தில் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, நம்முடைய தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா.